நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் தெளிவாக இருக்கிற போது, உறுதியாக இருக்கிற போது நாங்கள் பதற்றப்பட வேண்டிய தேவையே இல்லை. எதை எந்த நேரத்தில் எப்படி அணுக வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எந்த பேராசையும் இல்லை. அங்கே போனால் அல்லலாமா, இங்கே போனால் வாரலாமா, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாமா, ஐயோ இந்த வாய்ப்பை விட்டால் என்ன ஆவது. ஒரு தம்பி சொல்றாரு, இதுக்கு நீங்க டாக்டர் ராமதாஸை ஃபாலோ பண்ணணும்னு. எவ்வளவு சரியான ஒரு ஐடியா கொடுக்கிறார் பாருங்க, ஆலோசனை. நாங்கள் 100 விழுக்காடு புரட்சியாளர் அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர்கள். எங்களுக்கு அவர் கமாடிட்டி கிடையாது. எங்களுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் ஐக்கன். அவர் ஒரு கருத்தியல் அடையாளம். அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்பது நம்முடைய நோக்கங்களுள் ஒன்று. அந்த அதிகாரம் எதற்கு பயன்பட வேண்டும் என்பது முக்கியமானது, யாருக்கு பயன்பட வேண்டும் என்பது முக்கியமானது, அந்த அதிகாரத்தின் மூலம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பது முக்கியமானது. அந்த தெளிவில்லாமல் நாங்கள் இந்த அரசியல் களத்தில் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த தெளிவோடு தான் எல்லாவற்றையும் அணுகுகிறது என்பதை இன்றைக்கு பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிலையில் நாம் நிற்கிறோம். தடுமாறுகிறார் திருமா என்கிறார்கள், பின்வாங்குகிறார் திருமா என்கிறார்கள். இதை நீங்கள் ஏதோ நடக்கிறது என்பதை போல குழம்பிவிடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். தடுமாறுகிறார் என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் பதில் சொல்லவில்லை. அதனால் உங்களுக்கு எந்த தடுமாற்றமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த நம்பிக்கையை எப்போதும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். நம்மை சமூக ரீதியாக அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம், நம்மை பொருளாதார ரீதியாக அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம், இன்னும் சொல்ல போனால் நம்மை அரசியல் ரீதியாகவும் கூட குறைத்து மதிப்பிடலாம். ஆனால் நம்முடைய சுயமரியாதையை எவனும் குறைத்து மதிப்பிட முடியாது. நம்முடைய தன்மானத்தை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. நம்முடைய கருத்தியல் நிலைப்பாட்டில் கொண்டிருக்கிற உறுதிப்பாட்டை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. அதை மதிப்பீடு செய்யக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றவர்கள் தமிழகத்தில் இல்லை. நாங்கள் எவ்வாறு கருத்தியல் களத்தில் தெளிவோடு இருக்கிறோம், துணிவோடு இருக்கிறோம், உறுதியோடு இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு முறையும் உறுதிப்படுத்த வேண்டிய தேவையில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஆனந்த் டெல்டுமுடி அவர்கள் சொன்னது போல அவருடைய செயல்பாடுகளின் மூலம் நாம் அவரை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எதிர்பார்த்த தாக்கத்தை சமூகத்தில் நாம் ஏற்படுத்த வேண்டும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அம்பேத்கர் பௌத்தம் பற்றி சொன்னாரு, இப்ப பௌத்தத்தை பற்றி விசிக என்ன நிலைப்பாடு? அதுக்குள்ளேயும் பெரிய ட்ராப் இருக்கு, நிறைய வலைகள் இருக்கு. அதில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிற பௌத்தம் ஆதி பௌத்தம் அல்ல, அம்பேத்கர் பௌத்தமும் அல்ல. அதில் கவனமாக இருக்க வேண்டும். அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் நவயானா என்கிற பெயரில் புத்தா ஹிஸ் தம்மா என்கிற ஒரு நூலை எழுத வேண்டிய தேவை எழுந்தது. இல்லைன்னா ஏற்கனவே நிறைய டெக்ஸ்ட் இருக்குல்ல, பௌத்தத்தை பற்றி நிறைய நூல்கள் இருக்கின்றன, அது போதுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ புதுசாக ஒருத்தர் உருவாகி நான் புதிய பைபிள் எழுத போறேன்னு யாராவது கிறிஸ்டியானிட்டியில் எழுதுவாங்களா? ஏற்கனவே பைபிள் இருக்கு. புதுசாக ஒருத்தர் நான் குர்ஆன் எழுத போறேன்னு யாராவது எழுதுவாங்களா? ஏற்கனவே குர்ஆன் இருக்கு. இப்போ பௌத்தத்துக்கு ஏற்கனவே நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கும்போது, டெக்ஸ்ட் இருக்கும்போது, அதற்கான
தத்துவார்த்த நூல்கள் இருக்கிற போது ஏன் அம்பேத்கர் அவர்கள் புத்தான் ஹீஸ் தம்மா என்று ஒரு புதிய நூலை எழுத வேண்டும்? அந்த நூலை எழுதி முடித்த 3வது நாள் உறக்கத்திலேயே அவர் இறந்து போனார். அந்த வயசுல அவ்வளவு உடல் நலிவில் எந்த அளவுக்கு அவருக்கு எழுத வேண்டும் என்கிற வெறி இருந்திருந்தால், எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு உந்துதல் இருந்திருந்தால், நாம் சும்மா இந்த சமூகத்தை விட்டு போய்விடக் கூடாது, அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு தத்துவார்த்த நூலை தந்துவிட்டு போக வேண்டும் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு அவர் இருந்திருக்கிறார். நமக்குதான் தலைவலிச்சுன்னா ஐயான்னு போய் முடங்கிடுறோம், சுருங்கிடுறோம், ஒரு அறிக்கை கூட எழுத முடியல நம்மால. ஆனால் ஒரு நூல், அது என்ன, எப்படிப்பட்ட நூல்? ஏதோ சும்மா ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிஜாயிண்டர் இல்லை, ஒரு பிரச்சனைக்கு ஒரு பதில் சொல்லக்கூடிய அறிக்கை கிடையாது. இப்போ நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன். ஏன் எல்லோருக்குமான தலைவர் நூல் வெளியீட்டு விழாவில் என்னால் பங்கேற்க இயலவில்லை அப்படின்னு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன். அது சாதாரணமானது, அதுக்கு ஒரு பெரிய டீப் திங்கிங் உங்களுக்கு தேவை கிடையாது. அது ஒரு விளக்கம். ஒரு ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன், ஒரு கேள்விக்கு ஒரு பதில், ஒரு குழப்பத்திற்கு ஒரு தெளிவு. ஆனால் புத்தான் ஹீஸ் தம்மா என்பது அப்படிப்பட்டதல்ல. ஒரு பிரச்சனைக்கு சொல்லக்கூடிய பதில் அல்ல, எதிர்வினை அல்லது. காலம் காலத்திற்கும் இந்த மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு புனித நூலாக அது அமைய வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு எழுதப்பட்ட ஒரு நூல். எந்த அளவுக்கு அவருக்கு அந்த தளத்தில் ஆழ்ந்த அறிவு இருந்திருக்கும் என்பதற்கு அந்த நூல் ஒரு சான்று. தத்துவார்த்த தளத்தில் சும்மா ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு 2-3 புத்தகத்தை படிச்சுட்டு அதை வச்சு இன்னொரு புத்தகம் எழுதுறதுங்கிறது அல்ல. காலம் காலமாக இந்த சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய பல்வேறு வகையான ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், சிந்தனை பள்ளிகள், இந்துத்துவம் என்ன சொல்லுகிறது, கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது, பௌத்தம் ஆதி பௌத்தம் என்ன சொல்லுகிறது, இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, இந்த மக்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பூர்வீக குடி பழங்குடி மக்களின் கலாச்சாரம் என்ன, வாழ்வியல் தத்துவங்கள் என்ன, அவர்கள் பின்பற்றக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் என்ன, அவையெல்லாம் எந்த பின்னணியில் உருவாயின, அப்படி உருவான எத்தனையோ சடங்குகள் காணாமல் போயின, இன்றைக்கு நீடிக்கிற சடங்குகள் என்ன என்ன, எவை எவை, இவை பற்றிய ஆழ்ந்த அறிவு இல்லாமல் அப்படி ஒரு நூலை எழுத முடியாது. அம்பேத்கர் பற்றிய நூலை அவருடைய பேரன் எழுதியிருக்கிறார். அந்த நூலுடைய தமிழாக்கம் இன்று வெளியிடப்படுகிறது. அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட திருமாவளவன் நேற்றைய நிகழ்வுக்கும் பதில் கொடுத்தார். கூட்டணி விவகாரத்தில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, சரியான பாதையில் இருக்கிறோம், எங்களுக்கு பேராசை இல்லை, தற்காலிக அதிகாரத்திற்காக அம்பேத்கரை விட்டு நகர முடியாது என்கின்ற விஷயத்தை நேற்றைய விழாவில் விஜய் பேசியது, ஆதவர்ஜுனா பேசியது உள்ளிட்டவற்றுக்கான முற்றுப்புள்ளியாக இந்த நிகழ்வில் அவர் பேசியிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.